என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 11ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சிறையில் இருந்து ஒரு பாட்டு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-29 வரை. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பவுலும் சீலாவும் முதல் நூற்றாண்டிலே சிறையில் பாடியது ஒரு நல்ல முன்மாதிரி. அது 20ஆம் நூற்றாண்டில் உலகப் போர் நடந்தபோதும் தொடர்ந்திருக்கிறது. போர்க்கைதிகள் மிகவும் கொடுமையாக நடத்தப்பட்டிருக்கின்றனர். ஆனாலும் கிறிஸ்மஸ்க்கு முந்தைய இரவு சைலண்ட் நைட் ஹோலி நைட் என்ற பாடல் ஒரு இனிமையான பெண் குரலில் ஒலித்திருக்கிறது. அவளோடு இருந்த மற்ற கைதிகளும் அவளுடன் சேர்ந்து பாடினார்களாம். சிறை காவலர் நிறுத்துங்கள் என்று அரை மனதுடன் கூறினாராம். ஆனால் பாடல் ஒலியையும் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியையும் அவரால் நிறுத்த முடியவில்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, மிகுந்த மனபாரத்துடன் துக்கத்தை சுமக்கும் போது தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் என்று வாய் திறந்து பாடுங்கள். பாடுகளின் சுமை பாதியாய் குறைந்து போகும். பவுலும் சீலாவும் காட்டிய முன்மாதிரிக்காக ஆண்டவரை துதிப்போம், துதித்து பாடுவோம். இப்படி பவுலையும் சீலாவையும் அடித்து உதைத்து சிறையில் போட காரணம் என்ன? பவுல் அசுத்த ஆவியை துரத்தினார். அது ரோமருக்கு பிடிக்காது போயிற்று. யூதர்களில் இந்த மனுஷர் ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினர். யூத ரோமர் என்ற பிளவுகளைப் போல இன்றும் இந்தியர், அமெரிக்கர், தமிழர், குஜராத்தியர் போன்ற பிரிவுகள் நமக்குள் இருக்கின்றன. ஆனால் பவுல் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, யூதனென்றும் இல்லை, கிரேக்கனென்றும் இல்லை என்று எழுதுகிறாரே. இது எப்படி? இதெல்லாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருந்தால் மட்டுமே சாத்தியம். ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஓர் அற்புதம் செய்கிறார். ஒரு பூமி அதிர்ச்சி. சிறை கதவுகள் திறந்து கொண்டன. கைதிகள் கட்டுகள் கலந்து போயின. ஆனால் கைதிகளான பவுலும் சீலாவும் ஓடி தப்பித்து கொள்ளவில்லை. பூமியை அதிர செய்த ஆண்டவர் தாம் பவுல் சீலாவின் இருதயங்களில் கிரியை செய்கிறார். கிறிஸ்துவினால் உண்டான நேர்மை நிமித்தம் அவர்கள் ஓடி தப்பித்து கொள்ள முயலவில்லை. இந்த நேர்மையினால் கவரப்பட்ட சிறைச்சாலைக்காரன் ஓடி போய் பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுகிறான். தேவன் தன் பிள்ளைகளை சிறை நின்று விடுவிக்க பூமியை அதிரச் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளோ சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்தாலும் அவரை துதித்து பாடுகின்றனர். தேவன் தன் பிள்ளைகளை சிறை நின்று விடுவிக்க பூமியை அதிரச் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளோ சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்தாலும் அவரை துதித்து பாடுகின்றனர். ஜெபம். தேவனே, எந்த நிலையிலும் உம்மை துதித்து பாடம் நல்லுள்ளத்தை தாரும். ஆமென்.